இப்பயும் காசு எடுத்து வந்து ஒழிக்கிற அந்த கடலை கச்சா மிப்பினம் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார் பணங்களை. யாருக்குன்னு சொல்லி சொன்னா அது 10 கோடி ரூபா எல்லாமே எனக்கு ஐயா உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால என் உதவியை செய்கிற பாருங்க. இதுக்காக சொல்ல உண்மையாவே நல்லா இருக்கு. உங்களை பாக்குறதே பெரிய சந்தோஷம். வரமாட்டேன் சரியான பிஸி. இன்றைக்கு பெருந்தொகையான பணத்தை கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து பாருங்க இன்னைக்கு கொடுக்குறாரு பாருங்க ஐயா. நல்லூர் கோவிலுக்கு வந்தனால வந்த இடத்துல பட்ஜெட் பிரைஸுக்கு இங்க சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய பட்ஜெட் பிரைஸுக்கு வந்து நல்லூர் பவன்ல சாப்பிடணும் மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் விசாரிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன சம்பவம் சொன்னா நானும் டிடிபிளக்ஸிகளும் தான் வந்தேன். மசாலா தோசையும் சில்லி பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போ இதோட வந்து பாருங்க முக்கியமா எங்களுக்கு மசாலா தோசைக்கு வந்து சட்னி தந்திருக்கணும், அதை விட சாம்பாரும் தந்திருக்கிறோம். இதை விட குறிப்பாக சொல்லணும் சில்லி பரோட்டாவில் வந்து எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. இதுக்காக சொல்ல உண்மையாவே நல்லா இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் இதுக்குள்ள வந்து தக்காளி இருக்குது, கரைமிளகா இருக்குது, நிறைய வெங்காயங்கள்லாம் போட்டு சாம்பார்லாம் போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட நாங்கள் சாப்பிடுறதோட குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்றைக்கு வந்து இந்திய பிரபலம் வந்து மனோசர் வந்தவர், உங்களுக்கு தெரியும் பெலாலி மேலத்தில் வந்தான்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கேன். அப்படியே வந்துட்டு வந்து முக்கியமா எங்களோட தியாகி அறக்கூடிய ஐயா வந்து சந்தைக்கு வந்தேன். அப்போ நாங்களும் அந்த இடத்துக்கு போக நேர்ந்தது. அப்போ நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு அதில் ஒரு பணக்கட்டு வச்சிருந்தவர். அப்போ அந்த இடத்துல மக்களுக்கு உதவி செய்ய போறோம்னு சொல்லியிருந்தவர். இப்போ நாங்களும் இந்த கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் நல்லூர் கோவிலுக்கு கும்பிடுறாரு. அப்போ வந்து நல்லூரான தரிசிச்சுட்டு இப்படியே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஐயாவையும் காண இருந்தது. அப்போ போன இடத்துல ஐயா அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார் பணங்களை. யாருக்குன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே பாராட்டவன் இந்த விஷயத்த நல்ல வறிய மக்களுக்கு தான் ஒவ்வொரு கச்சாங்கடையில பார்த்து அந்த இடத்துல தெரிவு செய்து வழங்கி கொண்டிருந்தார். ஓட்டுறக்கூடிய விஷயம் இப்ப நாங்க இந்த வீடியோ போடுற கூட ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. நாங்க மெயினா வந்து மோட்டிவேஷனான வீடியோக்களை தான் போடுவோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வாங்க ஐயா என்னென்ன பண உதவிகளை செய்தவர் சொல்லி காட்டுறோம். இப்ப என்ன சொன்னா மனோசர் வந்து டிசிடி ஐயா சந்திக்கு வந்திருக்கிறார். இதன் பிறகுதான் வந்து தியாகி ஐயா வந்து நல்லூருக்கு போய் அந்த உதவிகளை செய்கிறார். இது எந்த கடை தான் 124 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணினோம். பெரிய பெரிய இடம். அதை பார்க்கறதுக்கு 2 நாள் வாட்டி மட்டும் அங்கே மட்டும் இருக்குது. அவ்வளோ பெரிய தூரம் வெளியில் பார்க்க சின்னனா தான் தெரியும், தெரியும். இப்பயும் காசு எடுத்து வந்து ஒழிக்கிற அந்த கடலை கச்சா மிப்பினம் எல்லாம் அந்த அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே படுத்துருவாங்க. அப்போ இப்போ கொடுத்தா அவங்க இந்த கற்பூரத்தை வெங்காய இந்த இதுகளை வெங்காயம் வேண்டி வீட்டு கொஞ்சம் அதான் பார்த்தீங்க. இன்றைக்கி உங்களை பார்த்துக்கு இந்த நோட் கொண்டு போகிறோம் எல்லாரும் கொடுத்துட்டு வரதுக்கு பேந்தி விரையை கொடுத்துட்டு வரும். குமிஞ்சிரும் ஒருத்தருக்கும் தெரியாம கையில விட்டு போட்டு வந்துருவேன். அன்றைக்கு இந்த நீங்கள் இந்த பிரியங்காக்கும் நசூதீனுக்கும் காயத்ரிக்கும் சொன்னீங்க 3 பேருக்கும் கொடுத்தேன். அவையில தாயை கூப்பிட்டு தான் கொடுத்தேன். தாய் தேப்பனை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் தெரியாம கூப்பிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். பெரிய கோபுரம் ஒன்று கட்டுறேன். அது 10 கோடி ரூபா எல்லாமே இன்ட்ரெஸ்ட் செலவு. நான் ஒரு செலவு கோபுரம் கட்டுறது ஒரு பெரிய சிவனுடைய ஆசை. முருகன்டையும் பிள்ளையாட்டையும் அப்பாண்டபடியா முருகன் அப்பதானே சிவன் ஆனபடியா முருகன் பிள்ளை அவைன்ற கோபுரங்களை விட எல்லா கோபுரத்தையும் விட பெருசா இருக்கும் மட்டும் கட்டுறேன். இல்லை இது கொடுப்பேன் உங்களுக்கு ஏதோ ஜென்மத்தில் கொடுப்பனை பண்ணுங்க. இல்லை இங்கேயும் ஒரு கோபுரம் கட்டியிருக்கேன். இந்த இதுக்குள்ள எல்லா பில்டிங்ஸும் எங்களோட வைரவர்களாக இருக்கணும். வைரவர் கூட இருக்கிற சூழல் மேலே கலசம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க. அதே போல உங்களை பார்க்கறதே பெரிய சந்தோஷம். வரமாட்டேன் சரியான பிஸி. என்னட்டு வந்தாரு தெரியாது. ஒரு மாமனிதரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். மனோசர் வந்து புறப்பட்டு கொண்டிருக்கிற டிசிடி ஐயா நல்லூருக்கு வந்துட்டார். இந்த காட்சியில பார்க்கலாம். நீங்கள் பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பாருங்க திருவிழா முடிச்சு அவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஐயா ஒரு சாதாரணமா கோயிலுக்கு வந்த நோக்கத்தோட அப்படியே கோயிலை வணங்கிட்டு கடவுளை வணங்கிட்டு அந்த பணியை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ரோடுக்கு பணப்பையோட போய் கொண்டிருக்கிறார். அவர் வந்து பெருமையாக இருக்க மாட்டார், எளிமையாகத்தான் பெரிய அளவு கொடைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் இருக்கிற அதுல இருக்கிற நல்லூர் சிவன் கோயிலுக்கு கூட பெரிய பிரமாண்டமான ஒரு கோபுரத்தை அமைச்சு கொடுக்குறார். அது வந்து நல்லூர் கோபுரத்தை விடவும் பெரிய அளவிலான கோபுரம் சொல்லினோம். சாதாரணமாக வர மக்களோட எல்லாம் உரையாடுற இதுல கண்டு
அவை கடைக்கு நிறைய கஸ்டமர் போயின்னு தானே அவர்கள் எல்லாம் கண்டு உரையாடி கொண்டிருக்கிறார் ஐயா. கோயிலுக்கு வந்ததோட இந்த இடங்கள்ல இருக்கிற கடை தெருவுகள் நடைபாதை வியாபாரங்கள் எல்லாம் பார்க்கிறார். அவர் இந்த சரியான மக்கள் அடையாளம் கண்டுதான் அந்த சேவைகளை வழங்குறது. கூடுதலா நிறைய கஷ்டத்தில் இருக்கிற மக்களை தான் அடையாளம் கண்டு வழங்குறேன். நான் நினைக்கிறேன் பணப்பையோட போகிறத பார்த்தா வியாபாரிகள், அதாவது நிறைய வறிய நிலையில் இருக்கிற, அதாவது நடைபாத வியாபாரங்களை செய்கிற அப்படியான வியாபாரிகளை சந்திச்சு தான் பாருங்க நினைக்கிறேன். நிறைய மக்கள் திருவிழா முடிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கு. நம்ம பாருங்க சாதாரணமாக எல்லாருடையும் உரையாடி கொண்டு மகிழ்ச்சியான தருணங்களை பார்த்து கொண்டு போறார் ஐயா. அவ்வப்போது கஷ்டத்தில் இருக்கிற மக்களை கண்டு அவையோட கலந்துரையாடி அவைகளுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது உள்ள இடங்கள் கிடந்தாலும் சரியான இடத்த அடையாளம் கண்டு தான் கொடுக்குறார். பாருங்க அதில் நடைபாத வியாபாரத்தில் அந்த கடையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கடையின் அமைப்பையே பார்க்க தெரியும். உதாரணமாக ஒவ்வொரு தரும் இந்த இடங்கள்ல அந்த கடை போடுவதற்கு நிறைய பணங்களை செலுத்தி தான் அந்த கடையை போட்டிருப்பினோம். அப்போ அவங்களுக்கு ஒரு இந்த காசுகள் எல்லாம் பெரிய உதவியா இருக்கும். அதனை நாங்கள் யோசிக்க வேணும். பாருங்க ஐயா கை நிறைய காசு வச்சிருக்கிறார். சரியான ஒரு அடையாளம் கண்டு கொடுத்து கொண்டு வர எனக்கு ஐயா உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால என் உதவியை செய்கிறார். பாருங்க அனைவருக்கும் அள்ளி என்ன கொடுத்துருக்காங்க கையில அதாவது டிசிடி உரிமையாளர் உங்களுக்கு தெரியும், தியாகி ஐயா கொடைவள்ளல் என்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய உதவிகளை வழங்கி கொண்டிருந்தவர். அனைவருக்கும் அள்ளி பணத்தை வழங்குறார். அதில் கையிலேயே கட்டுக்கட்டாக காசு வச்சிருக்கிறார். இந்த நல்லூர் பெருந்திருவா காலத்தில் அந்த கடையில் போட்டிருக்கிறார்கள் அவ்வளோ கஷ்டத்தின் மதியில் அந்த கடையை போட்டிருப்பினா. இப்போ பாருங்க இந்த இடங்கள்லாம் மழை தூருது. மழையை பொருட்படுத்தாம பாருங்க காசு எண்ணி ஐயா கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார். சுவநலம் விசாரிக்கிறார் மக்கள்கிட்ட. பாருங்க ஒரு பணம் இருக்குன்னு சொன்னாலும் கொடுக்குற ஒரு மனம் வேணும். எல்லாராலையும் அந்த இது மனம் வராது, முடியாது. குறிப்பாக நிறைய வசதியானவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு கொடுக்கணும்னு மனம் இருக்கும். அது எப்படி கொடுக்குறது என்னன்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ அவங்க அப்படியானவர்கள் இந்த ஐயாவை பார்த்து முன்னுதாரணமாக கொண்டு கொடுக்கலாம். நிறைய பதிவுகளை நாங்கள் போட இல்லை. ஐயா கொடுத்த எல்லா இடத்தையும் நாங்கள் காட்டையில் குறிப்பாக சில இடங்களை தான் காட்டி கொண்டு போகிறோம். இன்றைக்கு பெருந்தொகையான பணத்தை கொண்டு அள்ளி கொண்டு பாருங்க எண்ணி கொடுக்குறாரு. பாருங்க ஐயா பகுதிமையாக இருக்கும். பாருங்க அவையெல்லாம் நன்றி கடனா கச்சான் எல்லாம் அள்ளி கொடுக்கணும் சாப்பிடுங்கன்னு சொல்லி பாருங்க. கச்சான் தான் கச்சானுக்கு மேலதிக காசை கொடுத்து தான் வாங்குறாரு. நான் கொடுத்த பணத்தில் வாங்காமல் தானாக மேலதிகமாக காசை கொடுத்து கச்சானை வாங்குறார். பேக்கில் வீட்டை கொண்டு போகிறார். கச்சான் வாங்கி கொண்டு போகிறார் ஐயா. போய் கொண்டுறாரு. பாருங்க அந்த கடையிலையும் ஐயா கொடுக்குறாரு. பாருங்க ஐயா தான் விரும்பி முன் வந்து தான் இந்த பணங்களை கொடுக்குறாருன்னு சொன்னேன். இந்த காலப்பகுதி மிக கஷ்டமான காலப்பகுதி. அப்போ பணம்ன்றதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இப்படியான இடங்களில் தானாக விரும்பி தான் அந்த பணத்தை கொடுக்குறாருன்றதை பார்க்கக்கூடியமா இருக்குது. கடையில் இல்லாத பொருட்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் பாருங்க அந்த கடைகளில் தான் வாங்க வேணும்னு சொல்லி ஒரு முன்னுதாரணமாக அந்த மக்கள்கிட்ட வாங்கும் பொழுது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது. கச்சானே அவங்கள்ட்ட தான் வாங்குறாரு. கடையில இல்லாத பொருளா இந்த வகையான பொருட்கள் எல்லாம் கடையில இருக்குது. ஆனா அவர் இந்த கச்சாங்கடையில தான் மக்கள்கிட்ட வாங்குறார் பொருளை. உண்மையாகவே கஷ்டப்பட்டு ஹயர் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டோக்காரர் தான் பணத்தை கொடுக்குறார். இப்போ குறிப்பா சொல்றோம்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்துலாம் நிறைய பேர் வரையினம் அவங்களும் இப்படி ஹெல்ப்களை செய்யறாங்களா இல்லையென்று சொல்ல இல்லை. இருந்தாலும் நிறைய அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது தியாகி ஐயா தான். பல இடங்களுக்கு இவருடைய சேவைகள் உங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.